ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய அரை கட்டளவு பாலக்கீரையை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு காம்பு பகுதி நீக்கிட்டு இலை பகுதி மட்டும் நான் வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டாங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை வேக விடக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு சில் தண்ணி இருக்க ஒரு பவுலில் இந்த கீரையை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். கீரை ஓவராக குக் ஆகாமையும் இருக்கும். அதே சமயம் சில் தண்ணியில் சேர்க்குறதுனால கலர் நல்லா பச்சையாகவே இருக்கும். நமக்கு இந்த கிரேவி கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் செய்கிறோம். பொதுவாகவே பாலக்கீரையில் இருக்க அந்த பச்சைத்தன்மையும் நல்லா போயிடும் நமக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 20 பூண்டு பற்கள் இந்த மாதிரி பாதியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதில். அடுத்து நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம பெங்களூர் தக்காளி சொல்லுவோம்ல, அந்த தக்காளி தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்கு நம்ம இந்த ஆப்பிள் தக்காளி, பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருந்த அந்த பாலக்கீரையும் நெக்ஸ்ட்டு இதே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், நீங்கள் எண்ணெய் மட்டுமே கூட பயன்படுத்தி இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ மசாலா கருகாமல் நமக்கு நல்லாயிருக்கும் கிரேவி. இந்த மசாலா லேசாக இந்த வெண்ணெயில் வறுபடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சேர்த்துருக்கணும், சேர்க்காமல் விட்டுட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு இதை லேசாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வதக்குனதுனால அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. சும்மா 1 நிமிஷம் மட்டும் இதை சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. க்ரீமியாக வேணுன்றதுக்காக நான் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு க்ரீமியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கீரையோட விழுதையும் சேர்த்துக்கலாம். இதோட பாலக்கீரை விழுது சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக தண்ணி நமக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே பண்ண ஃப்ரெஷ்ஷான பன்னீர் தான். ஒரு 200 கிராம் அளவு நான் இதை சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு அதிகமாக கலந்து விட தேவையில்ல. நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன், அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணணும். ஒரு 3-4 நிமிஷம் இது பண்ணால் போதும். ஆல்ரெடி கீரை வெந்திருக்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கு, அதனால் 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கடைசியாக நம்ம இதில் ரிச்னஸ்க்காக கொஞ்சமாக மில்க் க்ரீம் சேர்த்துக்கலாம். மில்க் க்ரீம்ன்றது நம்ம கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிற பால் ஆடை, பாலுக்கு மேலே படியுள்ள ஆடை, அதை மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். மில்க் க்ரீம் சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.